எழுத்துப் பறவை. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். இரவோ பகலோ எப்போதாயினும் நான் எழுதத் துவங்கியதும் அந்த பறவை எங்கிருந்தோ வந்துவிடுகிறது. அது காகிதத்தில் நான் எழுதுவதை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. சில நேரம் அதை விரட்டுவதற்காக நான் தூக்கி எறியும் சொற்களை விழுங்கிவிட்டு அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அரிதாக அப்பறவை பசியடங்காமல் நிறைய சொற்கள் வேண்டும் என்று கத்துகிறது. எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிய சில சொற்களை மட்டுமே அந்த பறவை சாப்பிட நான் தூக்கி எறிவேன். அது அந்த சொற்களால் திருப்தி அடையவில்லை. மிக வேகமாக என் அருகில் வந்து எழுதுவதையே பார்த்து கொண்டிருந்தது. அதன் பார்வை கண்ணாடியின் முன்பாக நான் நிர்வாணமாக நிற்பதைப் போல கூச்சமாக இருக்கிறது. எழுதுவதை பார்ப்பதில் பறவைக்கு என்ன அக்கறை இருக்கிறது என்று புரியவில்லை. அது மிக கவனமாக ஒரு தானியத்தை காண்பது போல விருப்பத்துடன் எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தது. அந்த பறவையுடன் பேசுவதற்கு எனக்கு தெரியவில்லை. ஆரம்ப நாட்களில் அந்த பறவையின் இருப்பு சொற்களை என்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பது போன்றிருந்தது. பிறகு அதுவும் மேஜையில் இருக்கும் புத்தன் சிலை போன்ற ஒரு பொருள் மட்டுமே என்ற எண்ணம் எனக்குள் உருவானது. நான் எழுதி முடிக்கும் வரை அந்த பறவை ஜன்னலில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்துவிட்டு பிறகு பறந்து செல்ல ஆரம்பித்தது. சில வேளைகளில் நான் எழுதியதை அதற்கு படித்து காட்ட துவங்கினேன். ஏன் அப்படி எழுதினேன் என்று விளக்கம் சொல்ல ஆரம்பித்தேன். பறவை அதில் அக்கறை கொண்டதாகவே தெரியவில்லை. எப்படி விளங்கிக் கொள்ள முடியாத உறவு எனக்கும் அந்த பறவைக்கும் இடையில் உருவாகியிருந்தது. பறவை வராத நாட்களில் எழுத முடியாமல் அதற்காக காத்திருக்க துவங்கினேன். அப்பறவை எழுத நினைத்த நிமிடங்களில் தவறாமல் வந்து அமர்ந்தது. நான் எதையோ எழுதினேன். எனக்கு வயதாகியது. அந்த பறவையும் மூப்படைந்திருந்தது. பேசிக்கொள்ளாமலே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். பின்பு ஒரு நாள் நீண்ட பெருமூச்சுடன், உனக்கு என்னதான் வேண்டும் நண்பனே என்று பறவையிடம் கேட்டேன். பறவை சொன்னது, இத்தனை வருஷமாக நீ எழுதுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். விந்தையாகத்தான் இருக்கிறது. சொற்களை பழக்கி ஒன்றோடு ஒன்று இணைத்து மாற்றி எழுதுகிறாய். சொற்கள் உன்னோடு மிக நட்பாக இருக்கின்றன. உன் விருப்பத்தின்படி எல்லாம் வளைந்து கொடுக்கின்றன. உண்மையில் சொற்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகின்றன. அதனால்தான் அவை எழுத்தாளனை உருவாக்குகின்றன. அவன் வழியே தாங்கள் நித்தியமானவையாக உருமாற ஆசை கொள்கின்றன. இது ஒரு இரகசிய விளையாட்டு, பெருந்தந்திரம், புலன் எழுச்சி. இதை புரிந்து கொள்ளவே முடியாது என்றபடியே பறந்து போனது. பின்பு அப்பறவை திரும்பி வரவே இல்லை. முற்றும்.